ஃப்ரெண்ட்ஸ், கோழி கல்லீரல் நான் வந்து 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் வந்து ஈரலும் 1, 2 கலந்துருக்கு. வாங்க இந்த கோழி கல்லீரல் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துடலாம். நார்மல் சைஸ் வெங்காயம் வந்து 2ங்க. வெங்காயம் ஒரு 10 நிமிஷம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம இப்போ தக்காளி சேர்த்துடலாம். நார்மல் சைஸ் தக்காளியில் 3 நம்ம நல்லா பிரட்டி விட்டுடலாம். இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததை நம்ம அதை பிரட்டி விட்டுடலாம். பிரட்டி விட்டுட்டு இது வந்து நம்ம இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற வரையும் நல்லா வதங்கட்டும். ஒரு பச்சை மிளகாய், ரெண்டரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் கலருக்காண்டி சேர்க்குறேன். இல்லை காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் கலர் பவுட்ரு ரெட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நம்ம அதை பிரட்டி விட்டுடலாம். உப்பு வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கல்லீரலை சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதை பிரட்டி விட்டுடலாம். புதினா வந்து கொஞ்சமாக சேர்க்குறேங்க. அதே மாதிரி மல்லிக்கீரை ஒரு 2 கொத்து கணக்காக மல்லிக்கீரை சேர்க்குறேன். மல்லிக்கீரை சேர்த்து நம்ம அதை பிரட்டி விட்டுடலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதுங்க. குக்கரில் வச்சாதாங்க குக்கரில் ஏன் வைக்கிறீங்கன்னு கேட்காதீங்க. குக்கரில் வச்சாதான் நம்ம வந்து சீக்கிரம் வந்து கல்லீரல் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் குக்கரில் வச்சுருக்கேன். நல்லா தண்ணியெலாம் வற்றி கிரேவி நல்லா சூப்பராக வந்துருச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.